யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. ஆசீர்வதித்தீர். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வதித்தீர். Blessing meaning ability என்ற அர்த்தம், ஆற்றல், வல்லமை, சக்தி என்ற அர்த்தம். அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்திலே என்ன செய்தது? பெருகிற்று. அதாவது யோபுவின் கைகள் எதையெல்லாம் செய்ததோ அதிலே பெருக்கம் உண்டானது, விருத்தி உண்டானது. எப்படி என்றால், நீர் அவனை ஆசீர்வதித்ததினால், நீர் அவனுக்கு அந்த பலனை கொடுத்தபடியினால், நீர் அவனுக்கு அந்த கிருபையை கொடுத்தபடியினால், நீர் அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தபடியினால் அவன் சம்பத்து தேசத்தில் என்ன செய்தது? பெருகிற்று. ஆகவே பலனை கொடுத்தார், அந்த சக்தியை கொடுத்தார், அந்த யுக்திகளை கொடுத்தார், அந்த திட்டத்தை கொடுத்தார். இதுதான் ஆசீர்வாதமாகும். ஆமென். ஆசீர்வாதம் என்றால் என்ன? அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னத சக்தி, ஒரு உன்னத வல்லமை, ஒரு எபிலிட்டி, ஒரு பலன். அதை அவர் நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதை நமக்கு கொடுக்கிறனால நாம இந்த பூமியில செல்வ செழிப்பாய் வாழ்ந்தே ஆக வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்திலே 2 காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, அவன் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர். 2வதாக, அதனாலே என்ன நடந்தது? அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? சம்பத்து நிறைய பெருகிச்சுன்னா பரலோகம் போக முடியாது. எங்க போக முடியாது? ஆனா இங்க பெருகிச்சே, பிசாசுக்கு வயிறு எரியுதே, பிசாசே பொறாமப்படுறானே. ஆண்டவர், என்ன ஆண்டவர் இப்படி ரொம்ப ஓவர் ஆசீர்வதிக்கிறீரு? யோபுவை இப்படி ரொம்ப ஓவர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரை. இப்படி ஓவர் ஆசீர்வதிக்கிறதுனால சம்பத்து பெருகுது, சொத்து பெருகுது, நிலபுலங்கள் பெருகுது, காணியாட்சிகள் பெருகுது, ஆடு மாடுகள் பெருகுகிறது, ஒட்டகங்கள் கழுதைகள் பெருகுகிறது, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் பெருகுகிறார்கள், வெள்ளியும் பொண்ணும் பெருகுது, வயிறு எரியுது ஆண்டவரே அப்படின்னு பிசாசு கத்துட்டு போய் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவங்க பூலோகத்தில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சம்பத்து நிறைய இருந்துச்சுன்னு எங்க போக முடியாது. அதனால தான் வசனத்தை கவனிக்கணும், சத்தியத்தை கவனிக்கணும், சத்தியத்தின் பட்சமா நிக்கணும், வார்த்தையின் பட்சமா நிக்கணும். அப்பதான் வாழ்வடைய முடியும்.